வணக்கம். இது நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸு. இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். அதாவது நீட் சிலபஸில் ஃபிசிக்ஸில் நமக்கு 2வது சாப்டர், செகண்ட் சாப்டர் கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் இயக்கவியல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் ஆர் ஒன் டைமென்ஷனல் மோஷன் சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் ஆர் ஒன் டைமென்ஷனல் மோஷன் சொல்லுவோம். நேர்கோட்டு இயக்கம். இப்போ நேர்கோட்டு இயக்கம் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்னா நமக்கு தெரியும். ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் பாத். அதனால தான் இதை வந்து ஒன் டைமென்ஷனல் மோஷன் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அது வந்து நேர்கோட்டு பாதையில் பயணிக்குது அப்படின்னா அது வந்து நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் பாத். ஒன் டைமென்ஷனல் மோஷன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதாவது ஒரு பரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னும் இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஏன் இதை ஒரு பரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதனுடைய நிலையை குறிக்கிறதுக்கு, அதாவது டு லொக்கேட் த பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் வி நீட் ஒன்லி ஒன் கோஆர்டினேட். ஒரே ஒரு கோஆர்டினேட் இருந்தால் போதும். இதனுடைய நிலை எங்கே இருக்குது, இந்த நேர்கோட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு மதிப்பு இருந்தால் போதும். அதாவது இது வந்து எக்ஸ்ஹெச்சினுடைய திசையில் மூவ் ஆகுது அப்படின்னா எக்ஸ்ஹெச்சில் இது எங்கே இருக்குது, ஆரிஜின்லேருந்து, இதுதான் ஆரிஜின் அப்படின்னா இதிலேருந்து இது எங்கே இருக்குது, 5 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்குது, 10 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு ஒரு அளவு சொன்னோம்னா போதும். ஓகே, ஒரே ஒரு ஆயச்சு கூறு அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்ம வந்து அதனுடைய நிலையை சொல்லிட முடியும். அதனால தான் இது வந்து ஒரு பரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்போ இதில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னா நமக்கு வந்து உடனடி திசைவேகம் அப்படின்னு சொல்லுவோம். உடனடி திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம். உடனடி திசைவேகம். இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, உடனடி திசைவேகம்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சராசரி திசைவேகம்னா என்ன அது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிறது நம்ம போக முடியும். அதில் ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி அதாவது சராசரி திசைவேகம். சராசரி திசைவேகம். என்ன சராசரி திசைவேகம்னா அப்படின்னா, அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்டு அதனுடைய வேகம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. முதல்ல வந்து ஃபாஸ்ட்டாக போகுது, அப்புறம் ஸ்லோவாக போகுது, அப்புறம் ஃபாஸ்ட்டாக போகுது. இது மாதிரி வேகம் மாறிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படிங்கிறத நம்ம அதனுடைய சராசரி மதிப்பிலிருந்து தான் சொல்ல முடியும். ஆவரேஜ் வேல்யூலேருந்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதனுடைய ஆரம்ப புள்ளி என்ன, இறுதி புள்ளி என்ன அது தெரியணும். இப்போ உதாரணமாக இங்கே ஆரம்பிக்கிறதா, இந்த நிலையை எடுத்துக்கோமே. இந்த நிலை இப்போ வந்து இது வந்து x1 தொலைவில் இருக்குது. அதாவது இதனுடைய ஆரிஜின் சொல்லுவோம். இதனுடைய ஆதிப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஆரிஜின் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, இதனுடைய இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து இது x1 தொலைவில் இருக்கலாம். எப்போ அப்படின்னா t1 நேரத்தில், t1 செகண்ட்ஸில். அதாவது இது ஆரம்பித்து இதனுடைய இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு 5 செகண்ட் ஆகிருக்கலாம். அப்போ இது வந்து 5வது செகண்டில் இங்கே இருக்குது, இவ்வளோ தூரத்தில் இருக்குது. அதாவது ஒரு 5 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கிறதா வச்சுக்கலாம். அடுத்து டைம் ஆக என்னாகும், இது இயங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு t2 செகண்ட்ஸில், t2 செகண்ட்ஸ் அதாவது 10வது செகண்டில் இது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது, x2 தொலைவில் இருக்குது. எங்கேருந்து, ஆரிஜின்லேருந்து இல்லையா, ஆதிப்புள்ளியிலேருந்து எங்கே இருக்குது, x2 தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 வெவ்வேறு காலத்தில் எங்கே வெவ்வேறு நிலைகள், இந்த பொருளுடைய வெவ்வேறு நிலை எது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ x1 x2 ஆர் 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் 2 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ஸ். ஓகே, இது வந்து t1ல் t2ல். ஓகே, இப்போ நமக்கு வந்து எப்படி இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்ன ஃப்ரம் த ஆரிஜின், ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்ன மைனஸ் இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ வி ஆவரேஜ் அப்படி இல்லை, ஆவரேஜ் வெலாசிட்டியை வி ஆவரேஜ்னு சொல்லலாம்.
அப்போ வி ஆவரேஜ் ஈக்குவல் டு என்னது ஃபைனல் பொசிஷன் x2 மைனஸ் இனிஷியல் பொசிஷன் x1. ஓகே, இறுதி நிலை மைனஸ் ஆரம்ப நிலை. அடுத்து பை இது எவ்வளோ நேரத்தில் இந்த நிலை மாற்றம் நடந்திருக்கு. ஓகே, எவ்வளோ நேரத்தில் அப்படின்னா இறுதியான டைம் வந்து T2, ஆரம்ப இனிஷியல் டைம் வந்து T1, ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். ஓகே, இறுதி காலம் மைனஸ் ஆரம்ப காலம். அப்போ T2 மைனஸ் T1 இது வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இந்த தொலைவு நான் சொன்னேன் x2 வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னா 10 மைனஸ் x1 வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். 5 சென்டிமீட்டர்லேயே இருக்கட்டும். T2 இது வந்து ஒரு 4வது செகண்ட் வச்சுக்குவோம். மைனஸ் இது வந்து 2வது செகண்ட் வச்சுக்குவோம். 4 மைனஸ் 2. இப்போ 10 மைனஸ் 5 5, 5 பை 4 மைனஸ் 2 2. இப்போ 5 பை 2 வந்து என்னது 2.5 அப்படின்னு வரும். 2.5 சென்டிமீட்டர் பர் செகண்ட். இதுதான் இதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி, சராசரி திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து சராசரி திசைவேகம். ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியோட எண் மதிப்பு. ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இது வந்து ஒரு வெக்டார் அளவு, அதுக்கு எண் மதிப்பும் இருக்குது, திசையும் இருக்குது. ஓகே, அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ்லேயும் வரலாம், நெகட்டிவ்லேயும் வரலாம். இப்போ இந்த வேல்யூ வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ்லேயும் வரலாம், நெகட்டிவ்லேயும் வரலாம். இப்போ நமக்கு வந்து பாசிட்டிவில் கிடச்சிருக்கு, நெகட்டிவ்லேயும் வரலாம். எப்படி நெகட்டிவில் வரலாம் அப்படின்னா, சப்போஸ் ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகி வருது அப்படின்னா அப்போ நமக்கு இந்த வேல்யூ வந்து நெகட்டிவில் வரும். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த வேல்யூ வந்து இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து நெகட்டிவில் வரும். ஓகே, அதனால் ஆவரேஜ் வெலாசிட்டி சராசரி திசைவேகம் வந்து பாசிட்டிவ்லேயும் இருக்கலாம், நெகட்டிவ்லேயும் இருக்கலாம். ஓகே, அப்போ அதனுடைய எண் மதிப்பு அதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஆவரேஜ் ஸ்பீடு. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு அதாவது சராசரி வேகம், சராசரி வேகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆவரேஜ் ஸ்பீடுனா என்னென்னா மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. அவ்வளோ, மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, அதாவது சராசரி வேகத்தினுடைய எண் மதிப்பு, சராசரி வேகத்தின் எண் மதிப்பு வேற ஒன்று. இதுதான் என்னது ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். இது வந்து எப்போதுமே பாசிட்டிவில் தான் இருக்கும். இப்போ இந்த ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, சராசரி திசைவேகம், அது வந்து +2.5ஆகவும் இருக்கலாம், -2.5ஆகவும் இருக்கலாம்னு சொன்னோம் இல்லையா. இதனுடைய எண் மதிப்பு அப்படின்னம்னா என்னது, அது வந்து என்னது 2.5 தான். ஓகே, ரைட், இது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, சராசரி திசைவேகம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இதை வச்சுட்டு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, உடனடி திசைவேகம் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இதை நோட் பண்ணி. இப்போ நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அதாவது உடனடி திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம். உடனடி திசைவேகம். ஓகே, இப்போ உடனடி திசைவேகம்னா என்னென்னா, இப்போ நம்ம சராசரி திசைவேகம் பார்த்தோம்ல, ஆவரேஜ் வெலாசிட்டி, அதில் என்ன பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதனுடைய சராசரி மதிப்பு எவ்வளோ, சராசரி அதனுடைய வேகம் என்ன, அதுதான் வந்து சராசரி திசைவேகம் பார்த்தோம் இல்லையா. இப்போ நமக்கு என்ன வேணும்னா உடனடி திசைவேகம்னா நீங்கள் பார்க்குற அந்த செகண்டில் அந்த கணத்தில் பார்க்குற நேரத்தில் அந்த செகண்டில் என்ன, ஏன்னா வண்டி மூவ் ஆகிட்டே இருக்குது, அந்த செகண்டில் அதனுடைய ஸ்பீட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து என்னது உடனடி திசைவேகம். அப்போ அந்த பார்க்குற செகண்டில் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வண்டி போயிட்டுருக்கு, இந்த இடத்துல என்ன ஸ்பீடு, இந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஸ்பீடு, அதை கண்டுபிடிக்கணும் அந்த செகண்டில். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம்ல, வி ஆவரேஜ் என்ன கண்டுபிடிச்சோம், x2 மைனஸ் x1 பை T2 மைனஸ் T1 பார்த்தோம். இதை சுருக்கமாக எழுதுனா எப்படி எழுதலாம், அந்த x2 மைனஸ் x1 வந்து டெல்டா எக்ஸ்ன்னு எழுதலாம், பை T2 மைனஸ் T1 எப்படி எழுதலாம்னா டெல்டா டீன்னு எழுதலாம். ஓகே, நேரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், இது வந்து நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஓகே, சேஞ்ச் இன் பொசிஷன், சேஞ்ச் இன் டைம், அந்த ரேஷியோ தான் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லிட்டோம். ரைட், இப்போது இந்த செகண்டில் நம்ம பார்க்குற அந்த செகண்டில் அதனுடைய ஸ்பீட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த கால இடைவெளி இருக்குல்ல, அந்த பார்க்குற செகண்டுங்கிறது அந்த செகண்டு தான், அது ஒரு செகண்டு கூட இருக்காது, ஒரு செகண்டை விட கம்மி.
ஸோ அப்போ அந்த கால அளவு வந்து இங்கேருந்து இங்கே ஆப்ஜெக்ட் போகிறப்ப கால அளவு அதிகம், T2 - T1 5 செகண்ட் 10 செகண்ட் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்போ அந்த பார்க்குற செகண்டில் எவ்வளோ ஸ்பீடு அப்படின்னம்னா இந்த கால அளவு வந்து எனது குறையணும். எவ்வளோ குறையணும்? 1 செகண்டை விட கம்மியாக இருக்கணும். அந்த மதிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ∆t tends to 0 அப்படின்னு சொல்கிறோம். tends to 0 அப்படின்னா என்னென்னா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ∆t tends to 0னா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது 0 கிடையாது. 0க்கு க்ளோஸான ஒரு மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 0.00001 அந்த மாதிரி ஒரு சின்ன மதிப்பு, ரொம்ப சிறிய கால அளவு. அந்த செகண்டில் இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அந்த தூரம், அந்த மிக மிக குறுகிய கால அளவில் இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் கலந்துருக்கு, அதுதானே நம்மளுக்கு வேகம்னாவே எனது தொலைவு பை காலம். அப்போ அந்த பார்க்குற நேரத்தில் எவ்வளோ ஸ்பீடுன்னு தெரியும்னா அந்த குறுகிய கால அளவில் அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு, அந்த தூரம் பை அந்த காலம், அதுதான் வேகமாக இருக்க முடியும். அப்போ அந்த கால அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ∆t tends to 0ன்னு சொல்கிறோம். அப்படி ∆t tends to 0 ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது என்ன ஆயிரும், இந்த ∆t என்ன ஆயிரும்னா dtன்னு ஆயிரும். ∆t வந்து dtன்னு ஆயிரும். இந்த ∆x என்ன ஆயிரும், ∆t கால அளவுனா அதிகமான கால அளவில் அதிகமான தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த கால அளவு கம்மியாக இருந்ததுன்னா என்னது, இந்த இடைவெளியும் என்ன ஆகும், இந்த சேஞ்ச் இன் பொசிஷன், இந்த பொருள் கடந்த தொலைவும் வந்து என்ன ஆகும், டிஸ்டன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் ∆x என்ன ஆயிரும்னா dxன்னு ஆயிரும். dx/dt. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம், ஆர் சிம்பிளி வெலாசிட்டின்னு சொல்லலாம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், ஆர் சிம்பிளி வெலாசிட்டின்னே சொல்லிடலாம், வெலாசிட்டி. அதே மாதிரி உடனடி திசைவேகத்தை நம்ம என்ன சொல்லலாம், அல்லது சிம்பிளாக திசைவேகம்னே சொல்லிடலாம். அப்போ வெறும் திசைவேகம் அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னா உடனடி திசைவேகத்தை தான் குறிக்குது. சிம்பிளி வெலாசிட்டி அப்படின்னா என்னது, இட் ரெப்ரசன்ட்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபார்முலா, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வந்து இதுதான். அப்போ dt அப்படின்னா என்னது, என்னுடைய அளவு வந்து tends to 0, ∆t tends to 0, 0 க்ளோஸான ஒரு வேல்யூன்னு அர்த்தம், மிக மிக சிறிய மதிப்பு, கால இடைவெளி. அதே மாதிரி dxும் மிக மிக சிறிய மதிப்புன்னு அர்த்தம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம், உடனடி திசைவேகம், அல்லது சிம்பிளி என்னது வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம், திசைவேகம்னு சொல்லலாம். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுனா என்ன அப்படின்னா, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு அங்கே பார்த்தோம்ல ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீடுன்னு பார்த்தோம்ல, அது மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுனா என்ன அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, அவ்வளோதான். மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் எண் மதிப்பு இருக்குல்ல, ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, வெக்டார் அளவு. அதுக்கு வந்து என்னது, அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். சொன்னல பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா நெகட்டிவ், பாசிட்டிவ்லையும் வரலாம் நெகட்டிவ்லையும் வரலாம். ஓகே, அதனுடைய எண் மதிப்பு அப்படின்னா என்னது, அது வெறும் நம்பர் தான், அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது. அதுதான் என்னது மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம், அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஓகே, அதுதான் நம்ம என்னது உடனடி வேகம்னு சொல்கிறோம். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னானது உடனடி வேகம். உடனடி வேகம் அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா உடனடி திசைவேகத்தினுடைய எண் மதிப்புக்கு சமம். ஓகே, அப்போ உடனடி வேகமும் உடனடி திசைவேகத்தினுடைய எண் மதிப்பும் ரெண்டும் எப்படி இருக்கும், சமமாக தான் இருக்கும். உடனடி திசைவேகத்தினுடைய எண் மதிப்பும் உடனடி வேகமும் சமம், எப்போதுமே சமமாக தான் இருக்கும், எந்த கேஸ்லையுமே சமமாக தான் இருக்கும். ஓகே ரைட். அடுத்து ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஒன்று, இது ஆவரேஜ் வெலாசிட்டி, சராசரி திசைவேகம். இந்த சராசரி திசைவேகமும் சராசரி வேகமும் சமமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், இப்போ சொன்னோம் இல்லையா, ஆவரேஜ் ஸ்பீடு கேன் பி என்னது ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென் மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. அதாவது சராசரி வேகம் அப்படிங்கிறது சராசரி திசைவேகத்தினுடைய எண் மதிப்பை விட அதிகமாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஆனால் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு அப்படிங்கிறது என்னது மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கு எப்போதுமே ஈக்குவலாக தான் இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, அது என்னென்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். அதாவது ஆவரேஜ் ஸ்பீடு வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டியை விட அதிகமாக இருக்கலாம். அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டியை விட, ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டியை விட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீடுனா அது மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம்.
இந்த ஆவரேஜ் ஸ்பீடை விட இதை வந்து என்னது அதிகமாக இருக்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டியை விட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது ஒரு ஆப்ஜெக்டோட மூமெண்ட் இப்படி நடக்குது, 2 விதமாக நடக்கிறதா வச்சுக்கோமே. இப்படி நடக்குது. ஏ அப்படிங்கிற பாயிண்ட் இதிலருந்து பிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணோம். இது எப்படி போகுது அப்படின்னா இந்த பாத்தில் போகுது. இந்த பாத்தில் போகுது ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் இந்த பாதையில் இயங்குது. இப்போ இந்த தூரம் வந்து 4 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த தூரம் வந்து 8 மீட்டர்னு வச்சுக்கலாம். இந்த தூரம் 4 மீட்டர் வச்சுக்கோம். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 2 செகண்டில் போகிறதா வச்சுக்கோம். 2 செகண்டில் போகுது. இங்கேருந்து இங்கே போகிறது வந்து ஒரு 4 செகண்டில் போகிறதா வச்சுக்கோம். இங்கேருந்து இங்கே போகிறது வந்து 2 செகண்டில் போகிறதா வச்சுக்கோம். இப்போ நான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி இப்போ நம்ம படிக்கிறது வந்து நம்ம நேர்கோட்டு இயக்கம்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து என்னென்னா இது நேர்கோட்டு இயக்கம் கிடையாது. ஓகே, இது நேர்கோட்டு இயக்கம் கிடையாது. இது பெண்டாகி வேறு பாத்தில் போகுது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது எப்படி வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்னது ஆவரேஜ் வெலாசிட்டியை விட அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்க்குறோம். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி பார்ப்போம். ஆவரேஜ் வெலாசிட்டி அதாவது சராசரி திசைவேகம். சராசரி திசைவேகம் என்ன அப்படின்னு பார்ப்போம். சராசரி திசைவேகம் இந்த கேஸில் சராசரி திசைவேகம் என்ன அப்படின்னா, இப்போ சராசரி திசைவேகம்னா என்னென்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் சொல்லலாம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டோட்டல் டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த பொருளில் இருக்கக்கூடிய பொருளுடைய நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதான் நம்ம சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டைரெக்ஷனில் போகுது, எக்ஸ்ஹெச்லேயே போகல. ஓகே, அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் ஒரு வெலாசிட்டி அப்படின்னாவே அது வந்து வெக்டார் அளவுன்னு சொல்லிட்டோம். அப்போ திசை பார்க்கணும் நம்ம. அப்போ இந்த டைரெக்ஷனில் போகுது. இது வந்து பாசிட்டிவ் ஒய் அச்சுன்னு வச்சுக்குவோம். இப்படி வச்சுக்குவோம் அச்சு. இது வந்து ஒய் அச்சு, இது வந்து மைனஸ் ஒய் அச்சு, இது வந்து எக்ஸ் அச்சு, இது வந்து மைனஸ் எக்ஸ் அச்சு வச்சுக்கலாம். அப்போ இது வந்து பாசிட்டிவ் ஒய் அச்சு. பாசிட்டிவ் ஒய் அச்சுன்னா ஜே கேப்னு சொல்லுவோம் நம்ம, ஜே கேப். அப்போ 4J கேப்னு சொல்லலாம். 4J கேப். இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் அச்சு. இது வந்து எத்தனை 8 மீட்டரா? இதுக்கு வந்து ஐ கேப்னு சொல்லுவோம் எக்ஸ் அச்சுக்கு. அப்போ 8 ஐ கேப், 8 ஐ கேப். அடுத்து இது வந்து என்னது நெகட்டிவ் ஒய்ஹெச். நெகட்டிவ் ஒய்ஹெச் மைனஸ் ஜே கேப்னு சொல்லலாம். அப்போ 4 மீட்டர், அப்போ மைனஸ் ஜே கேப். ஓகே, இப்படி இருக்குது. இதுதான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். மொத்த இடப்பெயர்ச்சி திசையை வச்சு சொல்கிறோம். பை கால அளவு, எவ்வளோ காலம் எடுத்துருக்கு பாருங்கள். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 2 செகண்ட், இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 4 செகண்ட், இங்கேருந்து 4 போகிறதுக்கு 2 செகண்ட். அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை 2 + 4 + 2, 2 + 4 + 2. இதுக்கு திசையெல்லாம் கிடையாது, காலம் தான். காலத்துக்கு திசையெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ இது என்ன வரும் பாருங்கள், +4J -4J கேன்சல் பண்ணிடலாம். மீதி நமக்கு என்ன இருக்குது 8 ஐ கேப். 8 ஐ கேப் பை 4 2 6 6 2 8. அப்போ 8/8 நமக்கு வந்து என்ன வருது 1 இல்லையா? அப்போ 1 ஐ கேப் மீட்டர்/செகண்ட். இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி, வி ஆவரேஜ் இது. ஓகே, அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன அர்த்தம், 1 மீட்டர்/செகண்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பாதையில் அப்படி போகிறப்ப அதனுடைய சராசரி திசைவேகம் எவ்வளோ அப்படின்னா 1 மீட்டர்/செகண்ட் அந்த வேகத்தில் போகுது. அதுக்கு திசை இருக்குது பாருங்கள், ஐ கேப் வந்துருக்கு. ஐ கேப்னா என்னது எக்ஸ்ஹெச்சினுடைய திசை. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கேருந்து ஆரம்ப நிலை பாருங்கள் இங்கே இருக்குது, இறுதி நிலை இங்கே இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே தான் மூவ் ஆயிருக்கு. அப்போ எந்த திசையில் மூவ் ஆயிருக்கு, இந்த திசை. இது இப்படி போய் இப்படி வந்தாலும் மொத்தத்தில் இது வந்து ஃபைனலாக எந்த திசையில் மூவ் ஆயிருக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னா A to B தான் மூவ் ஆயிருக்கு. இப்படி தான் மூவ் ஆகிட்டுருக்கு, இப்படி தான் மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுதான் இது குறிக்குது ஐ கேப் அப்படிங்கிறது. அப்போ சராசரி திசைவேகம் இது இப்படி போயிட்டு இப்படி வந்தாலும் சராசரி திசைவேகம் எந்த திசையில் இருக்குன்னா இந்த திசையில் தான் இருக்குது. அதாவது பொருள் இங்கேருந்து ஃபைனலாக இங்கே தான் நகர்ந்துருக்குங்கிறத அந்த ஐ கேப் நமக்கு காமிக்குது. ஸோ இதனுடைய எண் மதிப்பு பாருங்கள் 1. சரியா, ரைட். இப்போ இதுவே வந்து ஆவரேஜ் ஸ்பீடு என்ன வரும்னு பார்ப்போம். இந்த கேஸில் ஆவரேஜ் ஸ்பீட் அதாவது சராசரி வேகம் என்ன வரும்னு பார்ப்போம். சராசரி வேகம் என்ன வரும் அப்படின்னா, இப்போ வேகம் அப்படின்னா எண் மதிப்பு மட்டும்தான், திசைக்கே இங்கே வேலை இல்லை. ஓகே, அப்போ சராசரி வேகங்கிறது என்ன, மொத்த தொலைவு பை மொத்த காலம், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். மொத்த தொலைவுனா என்னது, இங்கே ஒரு 4 மீட்ரு ப்ளஸ் இங்கே ஒரு 8 மீட்டர் ப்ளஸ் இங்கே ஒரு 4 மீட்டர் டிவைடட் பை டோட்டல் டைம் என்னது 2 + 4 + 2.
2 + 4 + 2 எவ்வளோ வரும்? 8 4 12, 12 16, 16/6 2 8. அப்போ என்ன வருது பாருங்கள், 2. இது மீட்டர்லேயே இருக்கிறதா வச்சுக்குவோம், எல்லாமே மீட்டர் இருக்கிறதா வச்சுக்குவோம். அப்போ 2 என்னது, இது மீட்டரில் இருக்குது, இது செகண்டில் இருக்குது. அப்போ 2 மீட்டர்/செகண்ட். அப்போ இந்த ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்ன வருது பாருங்கள், ஆவரேஜ் ஸ்பீடு வந்து நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, 2 மீட்டர்/செகண்ட் கிடச்சிருக்கு. ஓகே. ஆனால் ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து என்ன கிடச்சிருக்கு, 1 மீட்டர்/செகண்ட் தான் கிடச்சிருக்கு. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கேன் பி கிரேட்டர் தென் ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த பாத்தில். இப்போ இதே ஆப்ஜெக்ட் வந்து இப்படிலாம் போகாமல் ஸ்ட்ரெயிட் பாத்தில் போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்படி போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாத்திலே போயிருந்ததுன்னா என்ன இருக்கும், ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சராசரி வேகமும் சராசரி திசை வேகமும் ஈக்குவலாக இருந்திருக்கும். அதுதான் அந்த ஆப்ஷன், ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது கிரேட்டர் தென்னாக இருக்கலாம். இப்படி போகிறப்ப என்ன ஆகுது, ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கிரேட்டர் தென் ஆவரேஜ் வெலாசிட்டி. சராசரி வேகத்தை விட சராசரி திசை வேகம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து ஆவரேஜ் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு ரெண்டுமே வந்து ஈக்குவல், அதாவது மேக்னிடியூட் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முதல்ல இதை நோட் பண்ணிக்கலாம். இப்போது இதே கேஸில் நமக்கு வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி பாத்தில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, A to B மூவ் ஆகுது, இந்த பாத்தில் மூவ் ஆகுதுன்னு சொன்னேன். இது வந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸ், இது வந்து 8 மீட்டர், இது வந்து 4 மீட்டர், இது டைம் வந்து 2 செகண்ட், இது 4 செகண்டில் கவர் பண்ணுது, இது வந்து 2 செகண்ட் சொன்னோம். இப்போ இதுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, அதாவது உடனடி திசை வேகம், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இந்த கேஸில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்ன வரும் அப்படின்னா, தட் இஸ் உடனடி திசை வேகம். உடனடி திசை வேகம் அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா சொன்னோம் நம்ம, v = dx/dtன்னு சொன்னோம். ஓகே, நல்லா கவனிக்கணுங்க. இப்போ dx/dt, dtனா என்னது, ஒரு ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம், வெரி வெரி ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம், தட் இஸ் க்ளோஸ் டு 0ன்னு சொன்னோம் இல்லையா, 0.001 அந்தளவுக்கு ரொம்ப குறுகிய கால இடைவெளின்னு சொன்னோம். அது எங்கே வேணுமாலும் எடுத்துக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம், எங்கே வேணுமாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே. அப்படி எடுத்துக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம், இப்போ இந்த இடத்துல எடுக்கிறோன்னு வச்சுக்கல, இந்த இடத்துல நம்ம தெரியறதுக்காக இந்த ஒரு இப்படி காமிக்கிறேன், ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்குலாம் இருக்காது, அது வந்து 0.0001ங்கிறப்ப ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். நம்ம தெரியறதுக்காக இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் கேப் இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அப்போ நமக்கு வந்து அந்த குறுகிய காலத்தில், அந்த காலத்தில் எவ்வளோ தூரம் இது நகர்ந்துருக்கும் ஆப்ஜெக்ட், அதான் dx. அதுவும் வந்து என்னது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேயா, ஒரு மதிப்பு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மதிப்பு கிடைக்கும், வேல்யூ கிடைக்கும். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுனா என்ன வரும், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுனா என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் பர் டோட்டல் டைம் இல்லையா, டோட்டல் டிஸ்டன்ஸ் மொத்த தொலைவு பை மொத்த காலம், டோட்டல் டைம். இப்போ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான், அந்த நேரத்தில் எவ்வளோ ஸ்பீடு, அந்த நேரத்தில் எவ்வளோ வெலாசிட்டிங்கிற மாதிரி, அந்த பார்க்குற செகண்டில் எவ்வளோ ஸ்பீடு அப்படிங்கிறப்ப நம்ம இதே இந்த அளவுக்கு ரொம்ப குறுகிய ஒரு கால இடைவெளி தான் நம்ம எடுத்துக்குவோம். ரொம்ப ஷார்ட் டைம், வெரி வெரி ஷார்ட் டைம் தான் எடுத்துக்குவோம். அதில் அந்த டிஸ்டன்ஸ் கவர்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ அதாவது ஒரு 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 புள்ளியை விட ரொம்ப கம்மியான ஒரு தொலைவு அப்படி வச்சுக்குவோம். அதுக்குள்ளே வந்து பொருளோட பாதை வந்து மாறுறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஓகே, அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போய் ஆகணும். அதாவது இங்கே என்ன சொல்ல வரோம்னா, இங்கே வெலாசிட்டிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம் சொல்லுவோம், ஸ்பீடுங்கிறப்ப டிஸ்டன்ஸ் பர் டைம் சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த கால அளவு வந்து சின்னதாக இருக்கிறப்ப, 0க்கு க்ளோஸாக இருக்கிறப்ப என்ன ஆயிரும்னா, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது இந்த மிக குறுகிய கால அளவில் பொருள் வந்து நகருது, இங்கேருந்து இங்கே நகருது அப்படின்னா, இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இவ்வளோ பெருசாக காமிச்சிருக்கோம், இதை விட ரொம்ப சின்னதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது நகரக்கூடிய பாதை வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அது வந்து என்னது, ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்க முடியாது, எந்த திசையில் வேணுமாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்க முடியும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து உதாரணத்துக்கு சொன்னேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0.001 சென்டிமீட்டர்னா, டிஸ்டன்ஸும் என்னது அதே தான், 0.001 சென்டிமீட்டராக தான் இருக்க முடியும். டைமு ஆல்ரெடி சேம், இங்கே என்ன டைமோ அதே டைம் தான் இங்கே எடுத்துக்க முடியும். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இடப்பெயர்ச்சி தொலைவு ரெண்டுமே வந்து சேமாக இருக்கிறப்ப
நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடும் சமமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல வரும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அதனுடைய மேக்னிடியூடு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடும் என்னது எப்போதுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் ஈக்குவலாக இருக்கணும்னா அவசியம் இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். இதை நோட் பண்ணிக்கங்க. ரைட், இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்னென்னு பாருங்கள், இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்சிஆர்டி புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. பொசிஷன் ஆஃப் an object moving along x-axis is given by x equal to a plus bt square, where a is 8.5 meter and b is equal to 2.5 meter per second square, and t is measured in seconds. What is its velocity at t equal to 0 second and t equal to 2 second? What is the average velocity between t equal to 2 second and t equal to 4 second? இதுதான் கொஸ்டின். அதாவது எக்ஸ்ஹெச்சில் இயங்கக்கூடிய ஒரு பொருளினுடைய நிலையை குறிக்கக்கூடிய சமன்பாடு தான் இது. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிடி ஸ்கொயர். எக்ஸ்ஹெச்சில் இயங்கக்கூடிய ஒரு பொருளினுடைய நிலையை குறிக்கக்கூடிய சமன்பாடு. ஒரு பொருளுடைய நிலை காலத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது, ஒரே நிலையில் இருக்காது. எக்ஸ்ஹெச்சில் தான் இயங்குது, ஆனால் அதனுடைய நிலை வந்து எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நேரம் ஆக அது எப்போ எந்த இடத்துல இருக்கும், எந்த நேரத்தில் எப்போ இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய சமன்பாடு தான் இது. இதில் ஏவனுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட் 8.5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து 2.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு வேறு வேறு பாருங்கள். இதுக்கு அலகு வந்து மீட்டர்னு இருக்குது, இதுக்கு அலகு வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா? ரைட். அடுத்து அண்டு டி இஸ் மெஷர்ட் இன் செகண்ட்ஸ். அதாவது காலம் வந்து செகண்ட் அப்படிங்கிற அலகில் நம்ம அளக்கிறோம். வாட் இஸ் இட்ஸ் வெலாசிட்டி அட் டி ஈக்குவல் டு 0 செகண்ட்? டி ஈக்குவல் டு 0 செகண்ட் ஆரம்பிக்கிறப்ப அதனுடைய வேகம் என்ன, திசை வேகம் என்ன? வெலாசிட்டி அப்படின்னா சிம்பிளி வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இல்லையா, உடனடி திசை வேகம் என்ன. அப்புறம் டி ஈக்குவல் டு 2 செகண்ட், டி ஈக்குவல் டு 2 செகண்ட் ஆகிறப்ப அதனுடைய வேகம் என்னவாக இருக்கும்? அடுத்து வந்து வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி, சராசரி திசை வேகம் என்ன, எப்போ எந்த சராசரினா என்னது, ரெண்டு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே நம்ம சொல்லி ஆகணும். அப்போ எந்த கால இடைவெளியில் டி ஈக்குவல் டு 2 செகண்ட், டி ஈக்குவல் டு 4 செகண்ட், அந்த கால இடைவெளியில் எவ்வளோ சராசரி திசை வேகம், இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இது பார்ப்போம். முதல்ல வந்து வெலாசிட்டி. வெலாசிட்டினா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தான். ஓகே, அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னா என்னது, உடனடி திசை வேகம். அதை நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், உடனடி திசை வேகம்னாவே, உடனடி திசை வேகம்னா ஃபார்முலா வந்து இப்போ நமக்கு வந்து ஸ்பீடோமீட்டரில் காமிக்கிறதுல வெஹிக்கிள், காரோ பஸ்ஸோ டூ வீலரோ அதில் வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்குல்ல, அதில் காமிக்கிற வேகம் திசை வேகம் வந்து என்னது, இது வந்து அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தான், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு தான் நமக்கு வந்து காமிக்குது, உடனடி வேகம் தான் நம்மளுக்கு காமிக்குது. ஓகே, அதனால தான் நம்ம ஸ்பீடு குறைக்கிறப்போ அதுவும் குறையுது. ஓகே, அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. ரைட். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் நம்ம, v ஈக்குவல் டு dx பை dt அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம், d பை dt ஆஃப் dx பை dtனா dxனா சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாறுறப்ப, டைம் எவ்வளோ மாறுறப்ப பொசிஷன் எவ்வளோ மாறி இருக்குது. ஓகே, அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும். d பை dt ஆஃப் எக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, a ப்ளஸ் b t ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், இது ஏ கான்ஸ்டன்ட் இல்லையா, 8.5 மீட்டர் கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து இது வேல்யூ மாறாது, அதனால் அது 0. அப்போ என்ன வரும், 0 ப்ளஸ் பிடி ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும், ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது பி அப்படியே வச்சுக்கணும். டி ஸ்கொயருங்கிறது வேரியபிள், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2t கிடைக்கும், 2t கிடைக்கும் இல்லையா. டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t. ரைட், இவ்வளோதான். அப்போ v ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2, இது மல்டிப்ளிகேஷன் தான், எந்த ஆட்டில் வேணுமாலும் எழுதிக்கலாம், 2bt அப்படின்னு எழுதலாம், 2bt. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. எதுக்கு, இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுல்ல பொருள், அதனுடைய திசை வேகம், உடனடி திசை வேகத்துக்கு ஃபார்முலா. அதுவும் மாறிக்கிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது, ஏன்னா டைம் மாறுறப்ப என்ன ஆகும், இதனுடைய வேகம் மாறுது, அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது, ஒரே வேகத்தில் அது போகலை அப்படின்னு தெரியுது. ஓகே, அதனால தான் இந்த டி வந்துருக்கு. இந்த டி வரலன்னா என்னது, வேகம் வந்து மாறிலி 2 × b இந்த மதிப்பு போட்டோம்னா என்ன வருது, அது வரலாம், ஒரே வேகத்தில் போகுது அர்த்தம். டி இங்கே வந்துட்டனால, ஃபார்முலா வந்துட்டனால டிபெண்ட்ஸ் ஆன் டி, நேரத்தை பொறுத்து திசை வேகம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ நம்ம வந்து இவங்க கேட்டுக்கிறது வரும், டி ஈக்குவல் டு 0 செகண்டில் திசை வேகம் என்ன, அப்போ v ஆஃப் 0ன்னு நான் போட்டுக்கிறேன் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கா. v ஆஃப் 0னா டி ஈக்குவல் டு 0 செகண்டில் திசை வேகம் என்ன. அப்போ என்ன பண்ணும், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் 2 × பியோட மதிப்பு அவங்க கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பி வந்து 2.5, அப்போ 2.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு டி வந்து எவ்வளோ 0ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 0 எனிதிங் 0 × எனிதிங் 0. அப்போ v ஆஃப் 0 வந்து என்னது 0 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த வண்டி வந்து எங்கே ஆரம்பிக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதனுடைய வேகம் 0 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து டி ஈக்குவல் டு 2 செகண்டில் என்ன,
அதனுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி உடனடி திசைவேகம் என்னென்னு பார்ப்போம். அப்போ v(2)ன்னு போட்டுருக்கேன் நான். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி போடுறோம். v(2) ஈக்குவல் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் 2 இன்ட்டு அதே பியோட வேல்யூ 2.5 இன்ட்டு டீயோட வேல்யூ ஆனது 2. அப்போ 2ன்னு போட்டால் எவ்வளோ வருது பாருங்கள். 2 × 2 4, 4 × 2.5 10 வரும். அப்போ 10 m/s வரும். இது வந்து v(2), அதாவது t = 2 செகண்டில். அப்போ ஆரம்பிக்கிறப்ப அதனுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி 0, 2வது செகண்டில் அதனுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வந்து என்னது 10 m/s அப்படின்னு கிடைக்குது. வேகம் அதிகமாகிட்டே இருக்குதுன்னு தெரியும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் 2 செகண்ட் அண்டு 4 செகண்ட். 2வது செகண்டு 4வது செகண்டு இதுக்கிடையில் அந்த 2 செகண்டு கால இடைவெளியில் எவ்வளோ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வேணும், நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா dx/dt. ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னது Δx/Δtன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. v ஆவரேஜ் சராசரி திசைவேகம். இது வந்து என்னது சராசரி திசைவேகம். சராசரி திசைவேகம் v ஆவரேஜ் ஈக்குவல் டு Δx/Δt. ரெண்டுக்கும் வித்தியாசம் தான். இது வந்து dx/dt, அது வந்து என்னது Δx/dt. dxக்கும் Δxக்கும் வித்தியாசம் இருக்குது. Δtக்கும் dtக்கும் வித்தியாசம் சொல்லியிருக்கோம். Δtனா ஒரு பெரிய கால இடைவெளி. dtங்கிறது என்னது வெரி வெரி ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம், 0.0001 செகண்ட் அந்தளவுக்கு. ஸோ அந்தளவுக்கு. அப்போ Δxங்கிறது வந்து x2 - x1. Δtங்கிறது என்னது t2 - t1. ஓகே. இப்போ இந்த x2 அப்படிங்கிறத வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதுக்கு தான் அவங்க எக்ஸுக்கு ஜென்ரலாக ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே. எக்ஸுக்கு ஜென்ரலாக எக்ஸுங்கிறது பொசிஷன், அந்த பொருளோட நிலை. அப்போ x2ங்கிற இடத்துல என்ன பண்ணணும், ஏங்கிறது மாறிலி அப்படியே வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள் ஈக்குவல் டு ஏ, இந்த சமன்பாடு அங்கே அப்ளை பண்ணோம். a + பிங்கிறது மாறிலி அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு t². டி வந்து என்னது, நம்ம எங்கேருந்து எங்கே இது பண்ணோம், x2ங்கிறனா இது ஃபைனல் டைம், இது இனிஷியல் டைம். அப்போ டி வந்து என்னது இப்போ 4. அப்போ 4². டீக்கு பதிலாக அங்கே என்ன பண்ணணும் 4². இந்த நிலைக்கு மைனஸ் இந்த டைமும் மைனஸ் இந்த டைம். சரியா. இந்த டைமில் என்ன நிலை x2, இந்த டைமில் என்ன நிலை, அப்படி தான் வரும். அப்போ 4². இங்கே வந்து 4². ஓகே. மைனஸ் பாருங்க, மைனஸ் என்ன இருக்குது, அதே மாதிரி x1க்கு மறுபடியும் என்னது a மாறிலி, a + b மாறிலி அப்படியே வச்சுக்கணும். t². டி வந்து இப்போ என்னது 2 இல்லையா. அப்போ 2² பை t2ங்கிறது என்னது 4 செகண்ட் மைனஸ் t1ங்கிறது 2 செகண்ட். அப்போ 4 - 2 இப்படி எழுதும். ஓகே. இப்போ இதை சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும் பாருங்கள், இதிலேருந்து இதை கழிக்கணும். அப்போ என்ன ஆகும், இங்கே பாருங்கள், இது ப்ளஸ் ஏ, இது வந்து மைனஸ் ஏ. அப்போ இது கேன்சல் ஆயிரும். இது வந்து எவ்வளவு 4² 16, 16b மைனஸ் இது என்னது 2² 4b. அப்போ 16b - 4b என்ன வரும். இந்த பக்கம் நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன், இந்த பக்கம் உள்ளதை எரேஸ் பண்ணிடுறேன். அப்போது இங்கே எழுதுகிறேன், அதனுடைய தொடர்ச்சியை இங்கே எழுதுகிறேன். என்ன வரும், v ஆவரேஜ் என்ன வரும்னா 16b மைனஸ் இருக்குங்க, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4b. அப்போ 16b - 4b டிவைடட் பை 4 - 2 2. அப்போ என்ன கிடைக்கும், 16ல் 4 போச்சுன்னா 12, 12b பை 2. இது எவ்வளவு 6. அப்போ 6b, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 2.5. அப்போ 2.5 m/s². ஓகே. அப்போ எவ்வளோ வரும், 6 2 12, 6 3 15, 15 m/s. இதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி யூனிட் m/s. இப்போ 15 m/s. சரியா. இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி 15 m/s அப்படின்னு கிடைக்குது. ஓகே. இந்த கால இடைவெளியில் இது மாதிரி வேறு ஒரு டைம் இன்டர்வல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி மாறும். சரியா. ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து என்னது குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறி, என்ன ஸ்பீடு அதிகமாகிட்டே போயிட்டுருக்குல்ல, அதனால் வந்து மாறலாம். ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுங்கிறது ஒவ்வொரு டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது, ஓகே. 0ல் 0, 2வது செகண்டில் இது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறப்ப 15 m/s. இது மாதிரி கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே. ஸோ இதில் இந்த ஒரு ப்ராப்ளத்தில் நீங்கள் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே.
இதுக்கு அடுத்த டாபிக் வந்து நமக்கு வந்து கிராஃபிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, பொசிஷன், வெலாசிட்டி கிராஃப் வந்து எப்படி வரைகிறது, அதுக்கப்புறம் வந்து ஆக்சலரேஷன், இதெல்லாமே வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றி.